ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம இதுதான் இந்த விஷ்ணு கிரந்தி பூ. இந்த பூ பாலில் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் ஹார்ட் ஷேப்லேயே இருக்கும், அதனால் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பூவில் இருக்க காம்பு இருக்கலாம் எடுத்துரும். இந்த காம்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணலாம், அப்படியே நம்மளும் சாப்பிட்டே போகலாம். இது ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம். பாலை எடுத்து அடுப்பை பற்ற வச்சு பால் சுண்டை காய்ச்சிக்கணும். பால் நல்லா கொதி வரணும். பால் நல்லா கொதி வருது. இப்போ இந்த விஷ்ணு கிரந்தி பூ கட் பண்ணி வச்சதை எடுத்து நம்ம பாலில் போடணும். பாலில் போட்டு இது நல்லா ஒரு 4 or 5 minutes நல்லா திரும்ப வேகணும். அதில் இருக்க சாரெல்லாம் இறங்குற மாதிரி கொஞ்சம் அதை வேகட்டும். நாட்டு சக்கரை சும்மா பேருக்கு கொஞ்சம், சும்மா பனங்கற்கண்டு தான் போடணும். பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை சும்மா பேருக்கு கொஞ்சம் போட்டு அதை நல்லா கலந்துவிட்டு நல்லா அதுலேருந்து எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு. நல்லா ஆவிகள் நல்லா வெந்துடுச்சு. பூ நல்லா வெந்ததுன்னு அதை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி நல்லா ஆற்றிடலாம். பாலை நல்லா ஆற்றிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிறப்ப நம்ம அந்த பாலை குடிச்சோம்னா நம்ம உடலுக்கு பலம் பெறும். இது மாதிரி நம்ம அடிக்கடி குடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது பால். இது நம்ம வீட்டில் செடி இருந்தால் பறித்து அது வீணாக்காமல் நம்ம உடலில் சேர்கிற மாதிரி பாலில் போட்டு காய்ச்சி அதில் காய்ச்சின தேன் இல்லைன்னா பனங்கற்கண்டு இல்லைன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு மிகவும் நல்லது. தேங்க்யூ.